மோடிட்ட போய் கேட்க சொல்லுங்க. மோடிட்ட போய் கேட்க சொல்லுங்க. அதிமுக போய் கேட்க சொல்லுங்க. அதிமுகவை பற்றி ஒரு வரி கூட பேசல. நடிகர் விஜய் அவர்கள் அதிமுகவை பற்றி ஒரு வரி கூட பேசல. மோடி அவர்களை பற்றி சும்மா பாசாங்க பேசிட்டு போய்கிட்டு இருக்காரு. அவர் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த அரசை பற்றி மட்டும்தான், அதுவும் முதலமைச்சர் குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார். 505 வாக்குறுதிகள் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கிறது. பல வாக்குறுதிகள் அல்ல. இன்றைக்கு கிட்டத்தட்ட 70-80% வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். எந்தெந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் என்று முதலமைச்சர் பல கூட்டங்களில் பேசியிருக்கிறார். விஜய் ஒன்றும் கவலைப்பட வேணாம். அவர் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி விஜய் இவ்வளவு சர்வ சுதந்திரமாக ஒரு வாகனத்தில் ஏறி நின்று பேசுகிறார் என்று சொன்னால், திராவிட இயக்கங்கள் தந்தை பெரியார் இந்த மண்ணில் உருவாகவில்லை என்று சொன்னால், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கவில்லை என்று சொன்னால், திமுக என்கிற இயக்கம் இந்த மண்ணில் உருவாகவில்லை என்று சொன்னால், விஜய் இல்லை பேசுகிற செந்தில் யார் இவ்வளவு சுதந்திரமாக பேச முடியாது. கொடுத்த வாக்குறுதிகளை இன்றைக்கு கிட்டத்தட்ட 80% மேலே இந்த அரசு நிறைவேற்றி இருக்கிறது. பொருளாதாரத்தை காக்க வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு இருக்கிறது. ஆக பொருளாதாரத்தை பாதுகாக்கிற ஒரு பணி, பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய வைக்கிற பணி, அதன் மூலம் வருகிற வருமானத்தை வைத்து திட்டங்களை கொடுக்கிற பணி. நான் சொல்லுகிறேன், விஜய் அவர்களுக்கு இன்றைக்கு அவர் சொன்னார், நேற்று பேசுகிற பொழுது என்ன சொன்னார், நான் கல்வி, மருத்துவம், மக்களுடைய வாழ்வியல் இதன் மீது தான் நான் அக்கறை செலுத்துவேன்னாரு. நான் இன்னைக்கு சொல்கிறேன், கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் எத்தனை பள்ளி கட்டடங்கள் செயல்பட முடியாமல் கிடந்தது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அன்பழகனார் கல்வி மேம்பாட்டு திட்டம் என்கிற திட்டத்தை உருவாக்கி கிட்டத்தட்ட 7000 கோடிக்கு மேலே நிதியை ஒதுக்கி இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான பள்ளி கட்டிடங்கள் புதிய கட்டிடங்களாக உருவாக்கி, அது மட்டுமல்ல இன்றைக்கு அரசு பள்ளிகளுடைய சேர்க்கை விகிதத்தை உயர்த்துவதோடு இன்றைக்கு அரசு பள்ளிக்கு படிக்க நம்முடைய பிள்ளைகள் வருகிற அந்த ஆர்வத்தை உயர்த்தி இருக்கிறோம். தொடக்க பள்ளிகளில் படிக்கக்கூடிய கிட்டத்தட்ட 21 லட்சம் பிள்ளைகளுக்கு இந்த மாவட்டத்தில், இந்த நாட்டிலே, இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் கிடையாது, காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். 21 லட்சம் பேருக்கு காலை உணவு திட்டத்தை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அரசு பள்ளிகளில், அரசு உதவி பெறும் பள்ளிகளில், நகர்ப்புறங்களில் படிக்கக்கூடியவர்களுக்கு அந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரிக்கு போகிற கிட்டத்தட்ட இன்றைக்கு நியர்லி 9 lakhs இருக்கும். 9 லட்சம் இப்படி நியர்லி இருக்கும். 9 லட்சம் பேருக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகையை முதலமைச்சர் கொடுத்து கொண்டிருக்கிறார். கல்வியிலே இவ்வளவு பெரிய புரட்சியை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார். அது மட்டுமல்ல, மருத்துவத்துறையை பொறுத்தளவில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தான் இங்கே கிட்டத்தட்ட 2,24 லட்சம் பேர், மொத்த மக்கள் தொகை, மொத்த வாக்காளர்கள் 6.5 கோடி. தமிழ்நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகை கிட்டத்தட்ட 7.25 கோடி. அதில் கிட்டத்தட்ட 2,24 லட்சம் பேருக்கு, ஏழை எளியவர்களுக்கு, நடுத்தர குடும்பத்திற்கு கீழே இருப்பவர்களுக்கு, அவர்கள் வீடுகளுக்கே தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை போய் அவர்களுக்கு இரத்த கொதிப்பு இருந்தால், அவர்களுக்கு அதேபோல் நீரிழிவு நோய் இருந்தால், அவர்களுக்கு பிற நோய்கள் இருந்தால், ஏன் முடக்குவாதங்களால், விபத்துக்களால் சிக்கி எழுந்து நடக்க முடியாமல் வீட்டிற்குள் முடங்கி தசைப்பயிற்சி, அந்த பிசியோதெரப்பி செய்ய முடியாமல் 500 ரூபா கொடுத்தா தான் போய் பண்ண முடியும் தனியார் மருத்துவமனைகளில். இன்றைக்கு வீடுகளுக்கு சென்று இலவசமாக கொடுக்கிற மக்களை தேடி மருத்துவம் என்கிற ஒரு உன்னதமான திட்டத்தை, அந்த திட்டத்திற்கு இந்தியாவிற்கு விருது வழங்கவில்லை ஐநா, தமிழ்நாட்டிற்கு தான் கொடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு தான் நீங்கள் ஐநா கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஐநா தமிழ்நாட்டிற்கு தான் அந்த அவார்டை 2024 இந்திய அரசுக்கு கொடுக்கல, தமிழ்நாடு அரசின் சுகாதாரத்துறைக்கு கொடுத்திருக்கிறது. டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு, புரியுங்களா, இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்திருக்கிறது. ஆக பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்தி, பள்ளிகளுடைய கட்டுமானத்தை உயர்த்தி, பிள்ளைகள் படிக்கிற ஆர்வத்தை தமிழ்நாடு இன்றைக்கு பெற்றிருக்கிறது. மருத்துவத்துறையில் மக்களை தேடி மருத்துவம் மட்டுமல்ல, இன்றைக்கு துணை சுகாதார நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அதேபோல் வட்டார மருத்துவமனைகள், அதேபோல் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள், மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள் என்று அனைத்து கட்டுமானங்களும் இன்றைக்கு கிட்டத்தட்ட 70% கட்டுமான பணிகள் இந்த அரசால் இன்றைக்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதாரங்கள் இந்த அரசிடத்தில் இருக்கிறது.